அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல நேரம் 1/1/2025 முதல் 2025ஆம் ஆண்டு முழுவதுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே நிச்சயமாக தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறக்கூடிய அற்புதமான ஆண்டாக 2025 துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான ஒரு பொற்காலமாக அமையக்கூடிய யோகத்தை 2025 நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. இந்த தருணம் என்பது நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல ஒரு பொன்னான தருணமாக அமைய போகிறதுங்க. எனவே துலாம் ராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் சரி, அவை இந்த தருணத்தில் கனகச்சிதமாக பூர்த்தியாகும். உயர்கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்விகள் சாதகமாக அமைவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது சொந்த வீடு வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் திட்டமிடுவதை விட வாழ்வில் செல்வ வளங்களை நிறைவாக குவிப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. ஏனென்றால் நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகளிலுமே நல்ல மாறுதலை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. எனவேதான் அதிர்ஷ்டத்தை குவிப்பதோடு மட்டுமல்லாது நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் முழுமையாக இந்த 2025ஆம் ஆண்டானது அமைய போகிறதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், குடும்ப ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம், நிரந்தர வருவாய், நிரந்தர வேலை வாய்ப்பு, தொழில், கலைத்துறை வாய்ப்புகள் என எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அவை அனைத்தும் உங்களுடைய விருப்பம் போல் நிறைவேற்றிக் கொள்வதற்கான முதன்மையான யோகத்தை இந்த 2025 12 ராசிகளில் முதன்மையாக துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் அஷ்டமத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் அஷ்டமத்தை விட்டு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்திற்குள் வருகிறாருங்க. ரூணரோக சத்ருஸ்தானத்திற்குள் சனி நுழைவது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளம் இடக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயம் பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் கூட கேது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். எனவே 2 நிழல் கிரகங்களின் அமைப்பும் சாதகமாக இருக்கிறது. வருடத்தின் துவக்கத்தில் 10இல் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய், அதற்கு பிறகு 11, 12, ஜென்மம் 2, 3 என பல இடங்களை அலங்கரிக்க போகிறாருங்க. செவ்வாயினுடைய இந்த மாறுதல் இந்த வருடத்தில் சற்று கூடுதலான ஆளுமையை செலுத்தக்கூடிய யோகம் நிறைவாக கிடைப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. மிக வலிமை வாய்ந்த 5 கிரக நிலைகளும் பெரும்பாலும் இந்த வருடத்தில் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன், சூரியன், புதன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகநிலைகள் 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்க போகின்றன. துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படி மாறி மாறி சஞ்சரித்தாலும் கூட உச்சமும் ஆட்சி பலமும் பெறும்போது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய அளவிலாக இருக்கக்கூடிய தடைகள், சிக்கல்கள், தாமதங்கள் அனைத்துமே நிவர்த்தியாக மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள் இந்த தருணத்தில் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 அமைய போகிறது. குடும்ப ரீதியான பணிகளில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தை விட்டு முழுமையாக 9ஆம்
8ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். 9ல் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையை குவிக்கக்கூடிய யோகம் நிறைவாக கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிர்ஷ்டங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த 2025ஆம் ஆண்டு குடும்ப ரீதியான பணிகளில் அமைய போகிறது. எதிர்பார்க்கிறபடி காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மிக சிறப்பாக கைகூடும். புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக கைகூடுங்க. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப வருமான உயர்விற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்கிறது. உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்த சங்கடங்கள் நீங்குங்க. எதிர்பார்க்கிறபடி நெஞ்சம் மகிழக்கூடிய வகையில் பல அற்புதமான மகிழ்ச்சி நிறைந்த நிகழ்வுகளை சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. விரும்பியபடி சுற்றுலாக்களும் ஆன்மீக சுற்றுலாக்களும் மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி நிறைவாக கிடைக்க போகிறது. உத்தியோக ரீதியாக ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்திற்குள் வருவது மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள், உத்தியோக ரீதியான பணிகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே தவிடுபடியாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு முதன்மையாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. எனவேதான் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரம் நிச்சயமாக இந்த 2025 வந்திருக்கிறது என்பதை குரு, சனி உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு எந்தவிதமான தடுமாற்றமும் இன்றி உங்களை தேடி வரும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் நிறைவாக கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய வரி சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான தொழில் ரீதியான வளர்ச்சிக்கு மானியம் உட்பட பல விஷயங்கள் நிறைவாக கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. சுயதொழில் செய்யலாமா என யோசித்துக் கொண்டிருந்த நிலையில் சுயதொழிலை முழுமையாக ஈடுபடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. தொழில்துறையில் இருந்து வந்த கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுகிறது. தொழில்துறை ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிச்சயமாக பதிவு செய்ய முடியும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆண்டாக இந்த வருடம் நிச்சயமாக பார்க்கப்படுகிறதுங்க. ஏனென்றால் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கும் சரி, ரிஷபராசிக்கும் அமோகமான யோகங்களை இந்த வருடம் அள்ளி கொடுக்க போகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் உண்டு. எனவே கலைத்துறையில் புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கேட்ட இடத்தில் சலுகைகள் நிறைவாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் தொடர் வெற்றிகளை சிறப்பாக பதிவு செய்வதோடு நிறைவான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான ஆண்டாக அரசியல் சார்ந்த பணிகள் அமைய போகிறது. மக்களின் மனதை வெல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தருணத்தில் செவ்வாயின் ஆதிக்கமும் சற்று கூடுதலாக உண்டு. எனவே புதிதாக நிலம், வீடு, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அற்புதமான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க. நீங்கள்
நீங்கள் நினைத்தபடியே அனைத்து விதமான சலுகைகளும் நிறைவாக அமைவதால் புதிய முயற்சிகள் அனைத்திலும் பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் அல்லது சிவன் ஆலயம் சென்று தொடர்ந்து 9 வாரங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் தவிடுபடியாகி நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது இனி தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி நிறைவாக வந்து அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.